வணக்கம் நண்பர்களே, வெல்கம் டு கீப் கெஸ்ஸிங் கேரளா லாட்ரி யூடியூப் சேனல். கேரளா லாட்ரிக்கான கெஸ்ஸிங் நம்பர் தான் நம்ம சேனலில் பார்த்துட்ருக்கீங்க. ஸோ டெய்லி இதே மாதிரி கண்டினியூஸ் வீடியோக்கு என் சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க. மறக்காமல் பெல் ஐக்கானையும் ப்ரெஸ் பண்ணி வச்சுக்கோங்க. இன்றைக்கி வீடியோவில் நாளைக்கு நடக்க போகிற கேரளா லாட்ரிக்கான ஒரு சூப்பர் கெஸ்ஸிங் தான் பார்க்க போகிறீங்க. வீடியோக்குள்ளே போகிறதுக்கு முன்னாடி இந்த கேரளா லாட்ரி சர்டன் ரூல்ஸ் அண்ட் ரெகுலேஷன்ஸை ஃபாலோ பண்ணி தான் நடந்துகிட்டு இருக்கு. கவனமாக விளையாடுங்க. இந்த ஸ்க்ரீன்ஷாட்டை படித்து தெரிஞ்சுக்கோங்க. நாளைக்கான கெஸ்ஸிங்கை பார்க்கறதுக்கு முன்னாடி இன்றைக்கான ரிசல்ட்டும் நம்ம கொடுத்த கெஸ்ஸிங்கும் எந்த அளவுக்கு ஒர்க் அவுட் ஆயிருக்கு அப்படின்னு சொல்லி ஒரு சின்ன ரீக்கேப் பார்த்துட்டு நாளைக்கான கெஸ்ஸிங் நம்பருக்குள்ளே போகலாம். இன்றைக்கான ரிசல்ட் வந்து 785. நம்ம வந்து ஆக்சுவலாக சாட்டர்டே வந்து ஒரு பிசியில் வந்து 85 அப்படின்னு சொல்லி கெஸ் பண்ணியிருப்போம். அந்த பிசியை வந்து நான் ஃபாலோ பண்ணிக்கோங்க அப்படின்னு சொல்லியிருந்தேன். ஸோ அதே மாதிரி பார்த்திங்கன்னா ஒரு நாள் விட்டு நான் சாட்டர்டே வந்து 985 அப்படின்னு சொல்லி நான் வந்து நம்பர் வந்து உங்களுக்கு கெஸ் பண்ணியிருப்பேன். ஆனால் அவன் வந்து மண்டே, அதாவது இன்றைக்கு வந்து பிசியில் 85 அப்படின்னு சொல்லி கேமை வந்து அழகாக முடிச்சிட்டான். ஏன்னா நான் ஃபாலோ பண்ண சொல்கிறது இதுக்காக தான். நம்ம வந்து கெஸ் பண்ணால் இந்த நம்பர் அன்றைக்கி வரல அப்படின்னா அதை வந்து ஃபாலோ பண்ணாமல் விட்டுறாதீங்க. கண்டிப்பாக அவன் கேமில் வந்து அந்த நம்பர் கண்டிப்பாக கொண்டு வந்துடுவான். ஏன்னா வந்து ஒரு பேட்டர்னில் வந்து அவன் கண்டிப்பாக ஒரு நம்பர் கொடுக்குறான் அப்படின்னா அடுத்த நாள்லையோ அதுக்கு அடுத்த நாள்லையோ இல்லை அந்த வீக்லேயோ கண்டிப்பாக வந்து அந்த நம்பர் வந்து வந்துடும். ஸோ அதே மாதிரி தான் வந்து நான் சாட்டர்டே வந்து பிசியில் 85 அப்படின்னு வந்து கெஸ் பண்ணி கொடுத்தேன். ஏன் அது கன்ஃபார்மாக கொடுத்தேன் அப்படின்னா அந்த பேட்டர்ன் வந்து அவன் கண்டிப்பாக கேமில் கொடுப்பான் அப்படின்னு வந்து நல்லாவே அதுக்கான சான்சஸ் வந்து நிறையவே இருந்துச்சு. அதனால தான் நான் பிசியில் வந்து 85 அப்படின்னு கொடுத்து 985 அப்படின்னு சொல்லி கேம் அன்றைக்கான கெஸ்ஸிங் வந்து நான் கொடுத்துருப்பேன். ஸோ அந்த பேட்டர்னில் வந்து அவன் ஒரு நாள் விட்டு மண்டே, அதாவது இன்றைக்கு வந்து பிசியில் 85 அப்படின்னு கொடுத்து 785 அப்படின்னு சொல்லி இன்றைக்கான கேம் வந்து அழகாக அவன் முடிச்சிருக்கான். அதோட இன்னொரு பார்த்தீங்க அப்படின்னா அவன் வீக்லி சார்ட்லேயும் வந்து அழகாக வந்து இது மேனிப்புலேட் பண்ணி விளையாடிருக்கான். வீக்லி சார்ட்டை வந்து நான் நேற்று வந்து ஆக்சுவலாக நான் வீக்லி சார்ட் எடுத்து சொல்லலை. ஆனால் அவன் வந்து வீக்லி சார்ட்டை வச்சு தான் வந்து இன்றைக்கான கேம் வந்து முடிச்சிருக்கான். அதாவது வீக்லி சார்ட்டில் வந்து பார்த்திங்கன்னா அவன் அழகாக ஒரு கேம் ஆடிட்டே வரான். அதை வச்சு தான் வந்து இன்றைக்கான கேமே வந்து அவன் கொடுத்துருக்கான். வீக்லி சார்ட்டில் பார்த்திங்க அப்படின்னா இங்கே பாருங்கள், நான் டயகனலில் வந்து எப்போதுமே சொல்லிகிட்டே இருப்பான் டயகனலில் கண்டிப்பாக அடிப்பான் அப்படின்ட்டு. ஸோ அதே மாதிரியே வந்து இன்றைக்கான ரிசல்ட்டு வந்து டயகனலில் அழகாக வந்து அவன் கொடுத்துருக்கான் பாருங்கள். ஏபியில் வந்து 20 அப்படின்னு இருக்குங்களா. ஸோ இந்த ஏபியில் இருக்க 20 வந்து அவன் ஏசியில் அழகாக வச்சு இன்றைக்கான கேமை வந்து 20 அப்படியே வந்து ஆப்போசிட் பண்ணி 75 அப்படின்னு சொல்லி ஏபியும் ஏசிக்கும் அழகாக அவன் முடிச்சிட்டான் இன்றைக்கி கேமை. ஸோ நான் நேற்று வந்து வீக்லி சார்ட்டை மிஸ் பண்ணிட்டேன். ஸோ அதை மிஸ் பண்ணி உங்களுக்கு கெஸ்ஸிங் கொடுத்துருந்தா உங்களுக்கு ஒரு ஐடியா கிடச்சிருக்கும். ஸோ அதை வந்து கொடுக்காது வந்து ரொம்ப கஷ்டமாக இருக்குது. ஏன்னா வந்து நான் ஏற்கனவே பிசியில் வந்து 85 அப்படின்ற நம்பர் வந்து அழகாக உங்களுக்கு நான் கொடுத்துருந்தேன் கெஸ் பண்ணி. ஸோ ஃபாலோ பண்ணியிருந்தீங்க அப்படின்னா உங்களுக்கு தெரிஞ்சிருக்கும். ஸோ அதை ஃபாலோ பண்ணியிருந்தீங்கன்னா பிசியில் அழகாக 85 அப்படின்னு சொல்லி அடிச்சிருக்கான். அதே மாதிரி வீக்லி சார்ட்லேயும் பார்த்தீங்க அப்படின்னா வீக்லி சார்ட்டில் பார்த்து 20 அப்படின்றத வந்து அவன் அழகாக வந்து 75 அப்படின்றத ஏசியில் வச்சு சூப்பராக வந்து கேமாக இன்றைக்கான அது வந்து 785 அப்படின்னு சொல்லி கேம் வந்து முடிச்சிட்டான். இந்த 785 வந்து இன்றைக்கான ரிசல்ட்டு. ஸோ நாளைக்கான கெஸ்ஸிங் வந்து நம்ம பார்க்கலாம். நாளைக்கான கெஸ்ஸிங் எப்படி வரப்போகுது அப்படின்னு பார்த்தீங்கன்னா பிசி. ஸோ ஃபஸ்ட் நம்ம பிசியை வந்து பார்க்கலாம். பிசிக்கான பேட்டர்ன் எப்படி வரப்போகுது அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஜான்வரி மந்த்தை வந்து கவனிங்க. ஜான்வரி மாதத்தில் வந்து ஒரு நம்பர் வந்து கரெக்டாக பிசியில் அடுத்தடுத்து வந்து கரெக்டாக அதோட பவர் நம்ம வந்து அடிச்சிருப்பான். இங்கே பாருங்கள், ஒரு 28, அதுக்கு அடுத்தது வந்து ஒரு 37, அதுக்கடுத்து பார்த்தீங்கன்னா ஒரு 82, அது ஒரு நாள் விட்டு ஒரு 73 அப்படின்னு சொல்லி அடிச்சிருப்பான். அதாவது இந்த 28க்கு வந்து ஒரு 37 அப்படின்னு சொல்லி அடிச்சிட்டான். ஓகேங்களா. அடுத்தது இந்த 28 அப்படியே திருப்பி 82 அப்படின்னு சொல்லி வச்சுருக்கான். இந்த 82 வந்து அவன் அடுத்த நாளுக்கு வந்து அதை அப்படியே வந்து கண்டினியூ பண்ணாமல் அதுக்கு அடுத்த ஒரு நாள் விட்டு இங்கே பாருங்கள் 73 அப்படின்னு சொல்லி கேமை வந்து அழகாக முடிச்சிட்டான். ஸோ இந்த பேட்டர்ன்லாம் அவன் அடிக்கடி வந்து பிசியில் பவர் நம்பரை மாற்றி ஸ்வாப் பண்ணி கொடுக்கறது வழக்கம். ஸோ ஜான்வரி மந்தில் இதுக்கான எக்ஸாம்பிள் பார்த்துக்கோங்க. இது புரிஞ்சுது அப்படின்னா நான் இப்போ சொல்ல போகிற பிசிக்கான கெஸ்ஸிங்கும் வந்து உங்களுக்கு கிளியராக புரியும். ஏன்னா வந்து பிசிக்கான கெஸ்ஸிங் வந்து இதே மாதிரி இதே பேட்டர்னில் தான் வந்து வரப்போகுது. அதாவது ஒரு லாஸ்ட் ஒரு 4 நாளாக கவனிச்சிங்க அப்படின்னா ஒரு பிசியில் வந்து ஒரு பேட்டர்ன் அவன் வந்து கொண்டு வந்துட்டுருக்கான். அதாவது 53, ஒரு 80, ஒரு 08, இன்றைக்கி வந்து 85. இந்த 4 நாள் கவனிங்க. இதில் வந்து ஒரு நம்பர் வந்து அவன் பிசியில் வந்து அவன் வந்து கரெக்டாக கொடுத்துட்டே வரான். ஒரு 53, ஒரு 80, 53க்கு ஒரு 80 வந்து அவன் கொடுத்துட்டான். இந்த 80 08 அப்படின்னும் மாற்றியும் கொடுத்துட்டான். இந்த 53க்கு ஒரு 35 அப்படின்ற நம்பர் வந்து இன்னுமே பெண்டிங் இருக்குது. பிசியில் 85 அப்படின்ற நம்பர் வந்து அவன் இன்னும் வச்சுட்டே இருக்கான் பேலன்ஸ். ஏன்னா அந்த 35 நான் ஏன் மறுபடியும் உங்களுக்கு கொடுக்குறேன் அப்படின்னா இந்த பேட்டர்ன் வந்து கரெக்டாக வந்து வருது. ஏன்னா வந்து போன மாதம் அவன் எப்படி வந்து 28க்கு ஒரு 37, ஒரு 82க்கு ஒரு 73 அப்படின்னு சொல்லி அடித்தானோ அதே மாதிரி இந்த மாதமும் வந்து இந்த அதாவது 53 ஒரு 80 அப்படின்னு கொடுத்த மாதிரி ஒரு 08க்கு ஒரு 35 அப்படின்றது வந்து கேமில் வந்து வரத்துக்கு வாய்ப்பு நிறையவே இருக்குது. ஓகேங்களா.
ஸோ நாளைக்கு பிசியில் ஒரு இந்த பேட்டர்னில் அடிக்கிறான் அப்படின்னா அந்த 08க்கு ஒரு 35 அப்படின்ற நம்பர் வந்து அவன் பிசியில் அடிக்கிறான் அப்படின்னா ஒரு சூப்பரான ஒரு கேம், சூப்பரான ஒரு பேட்டர்னு. இதோட வந்து அவன் 4 நாள் அவன் தொடர்ந்து வந்து அடிச்சிட்ருக்கான் பிசியில். ஸோ நாளைக்கு இந்த பேட்டர்ன் வந்துருச்சு அப்படின்னா ஒரு பக்காவான ஒரு கேமாக இருக்கும். ஏன்னா வந்து இந்த 08க்கு அவன் இன்றைக்குமே வந்து பாருங்கள் 85 அப்படின்னு சொல்லி தான் அடிச்சிருக்கான். இந்த 08 வந்து அவன் 80, 08, 85 அப்படின்னு சொல்லி மாற்றி 3 நாளாக அவன் அடிச்சிட்ருக்கான். ஸோ அதனால் வந்து நாளைக்கு இந்த 80க்கு கூட நம்ம பிசிக்கு நாளைக்கு ஒரு நம்பரை வந்து திருப்பி 35 அப்படின்ற நம்பர் வந்து அவன் பிசியில் கொடுக்கறதுக்கு எனக்கு ஸ்ட்ராங்காகவே ஒரு கெஸ்ஸிங் நம்பராக வந்து எனக்கு தோணுது. பிசியில் ஒரு 85 அப்படின்ற நம்பர். இன்னொரு ஒன்று பாருங்கள், நான் டயக்னல் அதாவது நேற்று நம்ம வந்து எப்படி வீக்லி சார்ட்டை மிஸ் பண்ணுமோ அதை வந்து மிஸ் பண்ணாமல் டயக்னலில் பாருங்கள் போன மந்த் வந்து 865 அப்படின்னு சொல்லி வந்திருக்கு. ஸோ டயக்னலில் மேபி வந்து நாளைக்கு அந்த ஒரு சான்சஸும் இருக்குது அப்படின்னா இந்த 85க்கு ஒரு நம்பரை அவன் வந்து திருப்பி 35 அப்படின்னு சொல்லி நாளைக்கு பிசியில் 35 அப்படின்ற நம்பர் வந்து வரத்துக்கு வாய்ப்பு அதிகமாக இருக்குது. அதனால் வந்து கேமில் 35 அப்படின்ற நம்பரை வந்து மிஸ் பண்ணாதீங்க. ஏன் நான் மறுபடியும் சொல்கிறேன், ஏன்னா வந்து 2 பாசிபிலிட்டிஸும் நான் சொல்லிட்டேன். ஏன்னா வந்து ஜனவரி மாதத்துக்கான ஒரு எக்ஸாம்பிளும் பிசிலேருந்து எடுத்து சொல்லிட்டேன். இன்றைக்கான ரிசல்ட்டை வச்சியும் நான் சொல்லிட்டேன். போன மாதம் வந்த ரிசல்ட் அதாவது 865 அப்படின்ற ரிசல்ட்லேயும் வந்து அதாவது ஏசியில் இருக்கிறத நாளைக்கு பிசியில் ஒரு நம்பரை மட்டும் திருப்பி அவன் வந்து 35 அப்படின்ற நம்பர் வந்து பிசியில் கொடுக்கறதுக்கு நிறைய வாய்ப்பு இருக்குது அப்படின்னு சொல்லி நான் எக்ஸ்பிளைன் பண்ணிட்டேன். ஓகேங்களா? ஸோ இதையும் வந்து ஏன்னா எந்த சான்ஸையும் வந்து மிஸ் பண்ணக்கூடாது அப்படின்றதுக்காக தான் வந்து நான் இதையுமே வந்து உங்களுக்கு எக்ஸ்பிளைன் பண்ணுறேன். பிசியில் வந்து 35 வருது அப்படின்னா ஒரு வேளை ஏல வந்து என்னவாக இருக்கும், ஏபி என்னவா வரும் அப்படின்னு சொல்லி ஒரு சின்ன பேட்டர்ன் வச்சு நம்ம பார்க்கலாம். அந்த ஏ போர்டுக்கு என்னவா வரும் அப்படின்னு சொல்லி கவனிச்சிங்க அப்படின்னா இன்றைக்கி எப்படி வந்து அவன் வந்து 7 வந்து கொண்டு வந்தான் கேமில், அதாவது இங்கே பாருங்கள் 280 அந்த 80க்கு கீழே வந்து 08 அப்படின்னு சொல்லி மாற்றிட்டான். இதை 2க்கு வந்து அவன் இன்றைக்கி ஏ போர்டில் 7 அப்படின்னு சொல்லி கொடுத்துருக்கான். ஒரு வேளை நாளைக்கு அதே மாதிரி பேட்டர்னை வந்து இங்கே வந்து ஒரு நம்பரை வந்து ஸ்வாப் பண்ணியிருக்காங்க இல்லையா, அதாவது பவர் நம்பர் கொடுத்துருக்காங்க இல்லையா. ஸோ அதே மாதிரி மறுபடியும் நாளைக்கு 7க்கு ஒரு 2 அதோட பவர் நம்பர் வரத்துக்கு வாய்ப்பு அதிகமாக இருக்குது. அதாவது ஒரு நம்பரை மட்டும் திருப்பி 235 அப்படின்ற நம்பர் வந்து கொடுக்கறதுக்கு ஒரு வாய்ப்பு நிறையவே இருக்குது. ஏன்னா வந்து கெஸ்ஸிங் வந்து கரெக்டாக வந்துகிட்டே இருக்குது. அந்த கெஸ்ஸிங்கை ஃபாலோ அப் பண்ணிங்க உங்களுக்கு புரிஞ்சிருக்கும். ஸோ ஏ போர்டில் நாளைக்கு 2 அப்படின்ற நம்பர் வந்து கொடுத்து 235 அப்படின்ற நம்பர் வந்து நான் மறுபடியும் கொடுக்குறேன். ஏன்னா நேற்றுமே வந்து ஏ போர்டில் நான் 2 தான் கொடுத்துருந்தேன். ஸோ இன்றைக்குமே அதுக்கான வாய்ப்பு இருக்குது. அவன் இன்றைக்கி நான் கெஸ் பண்ண மாதிரி வந்து நேற்று வந்து 7 வந்ததா, 7ஓட பவர் நம்பர் தான் வந்து 2. ஓகேங்களா? ஸோ அதனால் இன்றைக்கி வந்து 7 அவன் வந்து கொடுத்துருக்கான் நான் கெஸ்ஸிங் கொடுத்த நம்பர்லேருந்து. ஆனால் ஒரு நம்பர் இன்றைக்கி சப்போஸ் நாளைக்கு மாறி அது வந்து 7 வந்து 2 அப்படின்னு கொடுத்து 235 அப்படின்ற நம்பர் வந்து வரத்துக்கு வாய்ப்பு இருக்குது. ஓகேங்களா? ஒரு 95% வந்து வாய்ப்பு இருக்குது. ஏன்னா வந்து 35 வந்து நான் அவ்வளோ கன்ஃபார்மாக ஏன் சொல்கிறேன் அப்படின்னா அந்த பேட்டர்ன் ஒரு 4 நம்பர் அவன் கேமில் கொண்டு வரான் அப்படின்னா அது கண்டிப்பாக அது அந்த மந்த்து கண்டிப்பாக கேமில் வந்துடும். அதனால தான் வந்து கான்ஃபிடென்ட்டாக நான் வந்து 235 அப்படின்ற நம்பர் வந்து நான் கொடுக்குறேன். சப்போஸ் உங்களுக்கு ஏ போர்டில் வேறு ஏதாவது ஒரு வாய்ப்பு இருக்குது, வேறு ஏதாவது ஒரு கெஸ்ஸிங், அந்த கெஸ்ஸிங்கும் நான் சொல்கிறேன் பாருங்கள். ஏ போர்டில் வந்து ஒரு வேளை நாளைக்கு ஒரு நம்பரை மட்டும் அவன் திருப்பாமல் அப்படியே கொடுத்தா, இல்லை 7 அப்படியே வந்து கொடுக்குறான்னா 735 அப்படின்னு வரும். ஒரு நம்பர் திருப்பினானா 235 அப்படின்னு வரும். சப்போஸ் வந்து இந்த 800 நம்ம வந்து இந்த டயகனலில் பார்த்தோம் இல்லைங்களா. ஸோ அதில் வந்து 6 பி போர்டில் வந்து 6 அப்படின்னு இருக்குது. நம்ம பி போர்டை வந்து அவன் ஏபி போர்டு அதாவது 86லேருந்து அவன் 86 இருக்கீங்களா, அந்த 86 வந்து 13 அப்படின்னு சொல்லி வச்சான். அதாவது திருப்பி ஒரு நம்பரை வந்து திருப்பி வைக்கிறான். அதாவது ஏ போர்டில் வந்து திருப்பி வைக்கிறான் அப்படின்னா 6க்கு வந்து 1, 3க்கு வந்து 8 அப்படின்ற மாதிரி 13 அப்படின்னு வச்சு 135 அப்படின்னும் வரத்துக்கு வாய்ப்பு இருக்குது. இந்த 135 அதாவது ஒரு நம்பரை வந்து அவன் திருப்பி நம்ம வந்து டயக்னல் வைஸ் பார்த்திங்க அப்படின்னா அந்த 865க்கு 135 அப்படின்ற ஒரு வாய்ப்பும் இருக்குது. ஏன்னா வந்து அந்த வாய்ப்பையும் மிஸ் பண்ணக்கூடாது அப்படின்றதுக்காக தான் நான் ஏ போர்டில் உங்களுக்கு இந்த ஒரு பாசிபிலிட்டிஸும் நான் சொல்கிறேன். 6 அப்படின்னு வச்சு 6ஓட பவர் நம்பரை வச்சு 635 அதையுமே நீங்கள் வந்து ட்ரை பண்ணிக்கலாம். 635 அந்த 6ஓட பவர் நம்பர் வந்து 1, 135. ஏ போர்டில் வந்து நான் வந்து உங்களுக்கு 3 பாசிபிலிட்டிஸ் வந்து கொடுத்துருக்கேன். பிசி போர்டில் வந்து 35 அப்படின்னு வைக்கிறீங்க அப்படின்னா, பிசி போர்டில் கான்ஃபிடண்ட்டாக இருக்கீங்க அப்படின்னா ஏ போர்டில் வந்து 6, 1 அதுக்கு அடுத்தது வந்து 2.
ஓகேங்களா. ஸோ இந்த 6, 1, 2 இதெல்லாம் வந்து ஏ போர்டுக்கான ஒரு பாசிபிலிட்டிஸ். இந்த பாசிபிலிட்டிஸ் வரலாம், வராமலும் போகலாம். ஏன்னா வந்து 3 கெஸ்ஸிங் இருக்குது. ஏன்னா வந்து எல்லா பாசிபிலிட்டிஸுமே நான் சொல்லணுன்றதுக்காக நான் வந்து 3 நம்பருமே வந்து ஏ போர்டில் வந்து நான் கொடுத்துருக்கேன். இதில் கான்ஃபிடென்ட்டாக இருக்கிறது அப்படின்னு பார்த்தீங்கன்னா 235. ஏன்னா வந்து ஏ போர்டில் இருக்கிற 7 வந்து திருப்பி அவன் வந்து 235 அப்படின்ற, ஏன்னா வந்து கேமில் வந்து அவன் அந்த நம்பரை வந்து இன்னுமே இந்த மந்த் அடிக்கவே இல்லை 235. அதனால் நான் மறுபடியுமே வந்து 235 அப்படின்ற நம்பர் வந்து நான் கொடுக்குறேன். ஸோ நம்ம வீக்லி சார்ட்டை வந்து இது மிஸ் பண்ண மாதிரி இன்றைக்கி வந்து மிஸ் பண்ண வேணாம். ஸோ வீக்லி சார்ட்லேயும் பாருங்கள் 315 அப்படின்னு சொல்லி வந்திருக்கு. இந்த 315 திருப்பினீங்க அப்படின்னா ஸோ டயக்னல் வைஸ் பார்த்தீங்கன்னா இந்த 315 அப்படின்னு இருக்குங்க இல்லையா. ஸோ இந்த 315 வந்து ஒரு நம்பரை வந்து 315. ஸோ இந்த 315 வந்து ஏபி போர்டை வந்து அப்படியே ஏசி போர்டை வந்து நாளைக்கு பிசியில் வைக்கிறான் ஒரு நம்பரை திருப்பி அப்படின்னா பிசி போர்டில் இருக்கிறத 35 அப்படியே வச்சுட்டு இந்த ஒரு நம்பரை மட்டும் அவன் ஸ்வாப் பண்ணி, அதாவது பவர் நம்பரை மாற்றி 635 அப்படின்னு கொடுக்கறதுக்கு வாய்ப்பு நிறையா இருக்குது. அப்படி இல்லைனா 135 அப்படின்னு கொடுக்கறதுக்கு வாய்ப்பு இருக்குது. ஏன்னா வந்து வீக்லி சார்ட்லேயும் நம்ம வந்து அந்த நம்பரை மிஸ் பண்ணக்கூடாது அப்படின்றதுக்காக, நேற்று நம்ம பண்ண தப்ப இன்றைக்கி பண்ணக்கூடாது அப்படின்றதுக்காக நான் வீக்லி சார்ட்லேயும் நான் வச்சு இந்த நம்பரை வந்து எக்ஸ்பிளைன் பண்ணிட்டேன். ஸோ நீங்கள் வீக்லி சார்ட்லேருந்து நீங்கள் கெஸ் பண்ணாலும் சரி, இல்லை மந்த்லி சார்ட்டில் வச்சு நான் சொன்ன பேட்டர்னில் நீங்கள் கெஸ் பண்ணாலும் சரி, ஸோ இந்த நம்பர் வந்து நாளைக்கு வாய்ப்பு நிறைய இருக்குது. அதனால் மிஸ் பண்ணிடாதீங்க. நான் ஏற்கனவே சொன்ன ஃபாலோ அப் மாதிரி 85 மாதிரி நாளைக்கு 35 வரத்துக்கு நிறையவே வாய்ப்பு இருக்குது. ஸோ அதனால் கவனமாக விளையாடுங்க. நீங்கள் கெஸ் பண்ணி நீங்கள் ட்ரை பண்ணி வின்னிங் சான்சஸ் நிறைய இருக்குது. அதனால் நீங்கள் ட்ரை பண்ணணும்னு நினச்சிங்கன்னா தாராளமாக நீங்கள் ட்ரை பண்ணிக்கோங்க. பிசி 35, அதாவது 235 அப்படின்றது நான் நாளைக்கான கொடுக்குற கெஸ்ஸிங்க. இந்த நம்பர் பிடிச்சிருந்துச்சு அப்படின்னா லைக் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க. பெல் ஐக்கானே ப்ரெஸ் பண்ணி வச்சுக்கோங்க. நாளைக்கு ரிசல்ட் வந்ததும் இதே மாதிரி ஒரு அழகான வீடியோவில் நான் உங்களை சந்திக்கிறேன். அது வரைக்கும் கீப் கெஸ்ஸிங். நன்றி, வணக்கம்.